வணக்கம். நம்ம ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம எப்படி சொல்றது, ரொம்பவே ஆழமான ஒரு புத்தகத்தை கையில் எடுத்திருக்கோம். விக்டர் பிராங்க்லின் தி அன்கான்ஷியஸ் காட். ஆமா, விக்டர் பிராங்கிள் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மனநல மருத்துவர், முக்கியமா அந்த ஹோலோகாஸ்ட்ல இருந்து தப்பிச்சு வந்தவர். கரெக்ட். அதனாலேயே வாழ்க்கை, அதோட அர்த்தம் பத்தின அவரோட பார்வைகள் ரொம்ப அழுத்தமானவை. இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா நம்ம அறியா மனம், மனசாட்சி, மதம், அப்புறம் இந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடுறது, இப்படி பல விஷயங்களை அலசுது. ஆனா நாம இன்னைக்கு இந்த புத்தகத்தோட சில முக்கிய கருத்துக்களை எடுத்து அதோட சாரத்தை உங்க கூட சுவாரஸ்யமா பகிர்ந்துக்கலான்னு இருக்கோம். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா இது ஒரு முக்கியமான உரையாடலா இருக்கும். ஆரம்பிக்கலாம். சரி. அப்போ பிராங்க்லோட சிந்தனையே அதுக்கு முன்னாடி இருந்த உளவியல் பார்வைகளை கேள்வி கேட்கறதுல இருந்து தொடங்குது இல்லையா? குறிப்பா சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஆமா ஆமா, ஃப்ராய்டோட மனோபகுப்பாய்வை பிராங்க்ல ஒரு விதத்துல விமர்சிக்கிறாரு. அதாவது ஃப்ராய்ட் மனிதனை கொஞ்சம் இயந்திரத்தனமா பார்த்தாருன்னு பிராங்க்ல ஒரு கருத்தை சொல்றாரு. இயந்திரத்தனமாவா? எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது நம்மள வெறும் நம்மளோட அந்த அடிப்படை ஆசைகள், உள்ளுணர்வுகள், அதால தள்ளப்படுற ஒரு ஈகோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. ஓ, சரி சரி. மனிதனோட அந்த உயிர்வான நோக்கங்கள், அர்த்தத்துக்கான தேடல், இதையெல்லாம் ஃப்ராய்டோட பார்வை சரியா கணக்கில் எடுக்கலன்னு பிராங்க்ல ஒரு குறை சொல்றாரு. அப்போ அந்த வியன்னா பள்ளிகள் பத்தி சொல்வாங்களே, ஃப்ராய்ட், ஆட்லர், பிராங்கல். ஆமா, 3 வியன்னா பள்ளிகள். ஃப்ராய்ட் ஒரு மாதிரி புறவயமான பார்வை, அதாவது நம்ம கட்டுப்பாட்டுல பெருசா எதுவும் இல்லைங்கிற மாதிரி. ஆட்லர் தைரியம், அதிகாரத்துக்கான நாட்டம், இதெல்லாம் பத்தி பேசினார். ஆனா பிராங்க்ல் இது எல்லாத்தையும் தாண்டி பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுதான் மனித வாழ்க்கையோட மையம்னு சொன்னார். இதுவே ஒரு பெரிய பார்வை மாற்றம் இல்லையா? நிச்சயமா. ஃப்ராய்ட் என்ன கேட்டார்? உங்க ஆழ் மனசுல என்ன பிரச்சனை உங்களை இயக்குது அப்படின்னு. ஆமா. ஆனா பிராங்க்ல் கேட்ட கேள்வி வேற. அவர் கேட்டது, வாழ்க்கை உங்ககிட்ட என்ன பதில எதிர்பார்க்குது, நீங்க எதுக்கு பொறுப்பேத்துக்க போறீங்க? இதுதான் அவரோட லோகோ தெரப்பி. லோகோ தெரப்பி, அதாவது இருத்தலியல் பகுப்பாய்வுன்னு சொல்றீங்க? ஆமா, எக்ஸிஸ்டென்ஷியல் அனாலிசிஸ். லோகோஸ்னா கிரீக்கத்துல அர்த்தம். சோ அர்த்தத்துக்கான சிகிச்சைன்னு சொல்லலாம். இது மனுஷனோட உயிரியல், மனோவியல் தேவைகளை தாண்டி ஒரு ஆன்மீக அம்சம் இருக்குன்னு சொல்லுது. ஆன்மீகம்னா இங்கே மதம் சம்பந்தப்பட்டதா? நேரடியா மதம்னு சொல்ல முடியாது. மனிதனுக்கு மட்டுமே இருக்கிற உயர்வான தேடல்கள், அற உணர்வு, அர்த்தம் தேடுறது, இதெல்லாம் சேர்ந்தது. அதாவது வாழ்க்கை நமக்காக அர்த்தம் கொடுக்காது, நாம தான் வாழ்க்கைக்கான அர்த்தத்துக்கு பொறுப்பேற்கணும். இதுதான் சாரம். கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அப்போ இந்த பொறுப்புணர்வு தான் லோகோ தெரப்பியோட நோக்கமா? ஆமா, பொறுப்புணர்வை பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் அதோட முக்கிய நோக்கம். உங்களை எது இயக்குதுங்கிற கேள்வியிலிருந்து நீங்க எதற்கு பொறுப்புங்கிற கேள்விக்கு கவனத்தை திருப்புது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். உண்மைதான். சரி, பிராங்க்லோட இன்னொரு பெரிய பங்களிப்பு இந்த அறியா மனம் ஓட பத்தின அவரோட பார்வை. ஃப்ராய்ட் சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? முக்கியமான வித்தியாசம், ஃப்ராய்ட் அறியா மனச பெரும்பாலும் எப்படி சொல்றது, அடக்கப்பட்ட ஆசைகள், பயங்கள், அதாவது அந்த ஈட்டோட ஒரு குப்பை தொட்டி மாதிரி பார்த்தாரு. ஆனா பிராங்கல் சொன்னார், அது மட்டும் இல்ல, நம்ம அறியா மனசுக்குள்ள ஒரு ஆன்மீக பகுதியும் இருக்கு. ஆன்மீக பகுதியா? அறியா மனசுலையா? ஆமா, அதாவது அன்பு, அறம், ஒரு கலை உணர்வு, அர்த்தத்துக்கான தேடல், இந்த மாதிரி உயர்வான விஷயங்களோட வேர்களும் நம்ம அறியா மனசோட ஆழத்துல இருக்கலாம்னு சொல்றார். ஓ, அப்போ அறியா மனம்னா வெறும் அடக்கப்பட்ட உணர்வுகள் மட்டும் இல்ல? இல்லவே இல்ல. நம்மளோட இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ் முழுசா நம்ம பகுத்தறிவுக்கு எற்ற விஷயம் இல்லைன்னு பிராங்க்ல் நம்புறார். அதுக்கு ஒரு ஆழமான, சில சமயம் தர்க்கத்துக்கு உட்படாத, உள்ளுணர்வு சார்ந்த ஒரு பரிமாணம் இருக்கு. ஷில்லரோட மேற்கோள சொல்வாரே, ஆன்மா பேச ஆரம்பிச்சா. ஆமா, ஆன்மா பேச ஆரம்பிச்சா அது ஆன்மாவா இருக்காதுன்னு. அதாவது அது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது, சில சமயம் அது குருடா இருக்கு, உள்ளுணர்வால மட்டும்தான் அதை உணர முடியும்னு சொல்றாரு. இதனால என்ன முக்கியத்துவம் மாறுது? இதனால பிராங்க்ல் என்ன சொல்றாருன்னா, நம்ம உணர்வு நிலைக்கும் அறியா நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை விட நம்ம ஆன்மீக தேடலுக்கும் வெறும் உடல் சார்ந்த இயல்பூக்கங்களுக்கும் உள்ள வேறுபாடு தான் ரொம்ப முக்கியங்கிறார். அப்போ உண்மையான மனிதன் யார்? வெறும் அந்த இட்டால இழுக்கப்படுறவன் இல்ல, சுயமா முடிவெடுத்து பொறுப்பேற்கிற அந்த சுயம் இருக்கே, அதுதான். அதனால உளவியன் ஆன்மாவோட ஆழத்தையும் ஆராயணும், வெறும் மேலோட்டமா பார்க்கக்கூடாதுன்னு வலியுறுத்துறார். யோசிச்சு பாருங்க, நம்ம அன்றாட உந்துதல்களுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்த அடுக்கு நமக்கும் இருக்கலாம்.
இந்த ஆன்மீக அறியா மனசுங்கிறது கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கே. இதுக்கு ஏதாவது நடைமுறை உதாரணம் கொடுக்க முடியுமா? நிச்சயமா. பிராங்கில் கொடுக்கிற ஒரு அருமையான உதாரணம் நம்ம மனசாட்சி. மனசாட்சி. ஆமா, மனசாட்சிங்கிறது நாம கணக்கு போட்டு தர்க்க ரீதியா யோசிச்சு வர்ற முடிவில்லையே, அது ஒரு உள்ளுணர்வு. ஆமா, திடீர்னு தோணும். கரெக்ட். இந்த சூழ்நிலையில இதுதான் சரி, இதைத்தான் செய்யணும் அப்படின்னு நமக்குள்ள இருந்து ஒரு குரல் மாதிரி கேட்கும் இல்லையா? அதுதான் பிராங்க்ல் அத உனும் நெசசே, அதாவது அந்த ஒரு தேவையான விஷயம்னு சொல்றாரு. ஓ, இது ஒருத்தரை நேசிக்கும் போது அவங்களோட தனித்துவத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றீங்களா? ஆமா, அதுவும் ஒரு நல்ல உதாரணம். இல்லனா ஒரு கலைஞனுக்கு ஒரு உத்வேகம் வருமே, அது மாதிரி. அந்த வயலின் கலைஞர் கதை. அதேதான். ஒரு திறமையான வயலின் கலைஞர் தன்னோட வாசிப்ப இன்னும் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு ரொம்ப சுய பரிசோதனையோட ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சு வாசிக்க ஆரம்பிச்சப்போ என்னாச்சு? அவரோட அந்த இயல்பான கலைத்திறனே போயிடுச்சு. வாசிக்கவே முடியல. அப்ப பிராங்கில் சொன்னாராம், நீங்க உங்க அறியா மனசோட இசை உணர்வை நம்புங்க, இவ்வளவு சுய பரிசோதனை பண்ணாதீங்கன்னு. அப்புறம்? அவர் அப்படி செஞ்சதும் பழைய திறமை திரும்பி வந்துருச்சு. மனசாட்சியும் இப்படிதான். அது தர்க்கத்துக்கு முந்தின ஒரு உள்ளுணர்வு. அப்போ மனசாட்சிங்கிறது வெறும் நம்ம மூளை இல்ல நம்ம வளர்ப்பு சொல்ற விஷயம் மட்டும் இல்லையா? அதை விட ஆழமானதுன்னு பிராங்கில் சொல்றாரு. அதுக்கு ஒரு கடந்து செல்லும் தன்மை இருக்குங்கிறார். கடந்து செல்லும் தன்மையா? அப்படின்னா? அதாவது அதை நம்மள தாண்டி நமக்கும் மேலான ஏதோ ஒன்னோட நம்மள இணைக்கிற மாதிரி. லத்தீன்ல கான்ஷியன்ஸ்ங்கிற வார்த்தை பெர்சோனாட்ங்கிற மூலத்திலிருந்து வருதுன்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் அதன் வழியாக ஒலிக்கிறது. ஓ, ஏதோ உயர்ந்த குரல் நம்ம மனசாட்சி வழியா ஒலிக்குதா? அப்படி ஒரு பார்வை பிராங்கிலுக்கு இருக்கு. இதை மத நம்பிக்கை இல்லாதவங்க வெறும் உளவியல் நிகழ்வுன்னு பார்க்கலாம். ஆனா பிராங்கல் சொல்றார், இத ஃப்ராய்டு சொன்ன மாதிரி வெறும் சூப்பர் ஈகோ, அதாவது சமூக விதிகளா உள்வாங்கி ஒரு மனப்பகுதி அப்படின்னு சுருக்கிட முடியாது. இது அதையும் தாண்டினது. சுவாரஸ்யமா இருக்கு. உங்களுக்கும் இது ஒரு கேள்வி. உங்க மனசாட்சி உங்களை எது கூட இணைக்க முயற்சி செய்யுது? அது வெறும் சமூக கட்டுப்பாடா, இல்ல அதை தாண்டிய ஒரு உண்மையா? உண்மையிலே இது ஆழமான கேள்விதான். சரி, இப்போ அந்த புத்தகத்தோட தலைப்புக்கே வருவோம். அறியா கடவுள், அன்கான்ஷியஸ் காட். இது என்ன கான்செப்ட்? இது பிராங்க்லோட ரொம்ப முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய கருத்துன்னு கூட சொல்லலாம். அப்படியா? அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு மனுஷனோட அறியா மனசோட ஆழத்திலையும் வெளிப்படையா தெரியாத ஒரு மத உணர்வு, அன்கான்ஷியஸ் ரிலீஜியஸ்னஸ் மறைஞ்சிருக்குன்னு. எல்லார்கிட்டயுமா? ஆமா, இது ஏதோ குறிப்பிட்ட மத நம்பிக்கை பத்தினது இல்ல. ஆனா ஏதோ ஒரு உயர்ந்த சக்தி அல்லது ஒரு இறுதி அர்த்தத்தோட ஒரு உள்ளார்ந்த அறியா நிலையில ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றார். இங்க முக்கியமா கவனிக்கணும், இது கடவுளுக்கே தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல. கடவுளோட நமக்கு இருக்கிற அறியா உறவை பத்தி பேசுது. இது எப்படி வெளிப்படும்? நம்மளுக்கே தெரியாம இருக்குன்னு சொல்றீங்க. ஃப்ராக்கில் சொல்றாரு, இது எதிர்பாராத நேரங்கள்ல, குறிப்பா ரொம்ப கஷ்டமான சூழல்கள்ல வெளிப்படலாம். உதாரணம் இருக்கா? அவர் சில உதாரணங்கள் சொல்றார். ரொம்ப மனநோய் பாதிச்சவங்ககிட்டயோ இல்ல சிறை கைதிகள் கிட்டயோ கூட திடீர்னு ஒரு ஆழமான மத உணர்வு வெளிப்பட்டதை அவர் பார்த்திருக்காருன்னு சொல்றார். முன்னுரையில கூட ஒரு கைதி பத்தி சொல்றாரு இல்லையா? ஆமா, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு இருந்தவர். ஆமா, ஒரு உரையாடலுக்கு பிறகு திடீர்னு தானா பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சதையும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய அமைதியை உணர்ந்ததையும் சொல்றார். இது அந்த அறியாமத உணர்வோட வெளிப்பாடுன்னு பார்க்கறார். கனவுகள் மூலமாவும் இது தெரிய வருமா? நிச்சயமா. ஃப்ராக்கில் சில கனவு உதாரணங்கள் தர்றார். ஒரு நோயாளி ஒரு கனவு காண்றார். ஒரு பெரிய டயல் இருக்கிற போன்ல சரியான நம்பரை போட முடியாம தவிக்கிறாராம். எல்லாம் விட்டுட்டு வெறும் பணத்துக்காக பிடிக்காத வேலை செய்யறார். அதனால அந்த தொடர்பை மறுபடியும் ஏற்படுத்திக்கணுங்கிற அவரோட ஆழ்மன ஏக்கம் அதுல தெரியுதுன்னு பிராங்கில் சொல்றார். மதம்ங்கிற வார்த்தையோட லத்தீன் மூலம் ரிலிஜியோன்னா மறு இணைப்புன்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. சரி சரி. வேற என்ன கனவு உதாரணம்? இன்னொரு நோயாளி சர்ச்சுக்கு போற வழியில அந்த சர்ச் கட்டடம் இடிஞ்சு கிடக்கிறதாகவும், ஆனா உள்ள இருக்கிற பலிபீடம் மட்டும் அப்படியே நீல வானத்துக்கு கீழே தெரியறதாகவும் கனவு காண்றார். இதுக்கு என்ன அர்த்தம்? இது போர் தந்த அதிர்ச்சியால அவரோட பாரம்பரிய மத நம்பிக்கை ஆட்டம் கண்டிருக்கலாம். ஆனா அந்த மதத்தோட மையம், அதாவது கடவுள் அல்லது அந்த ஆன்மீக சாரம், பலிபீடம், அது இன்னும் இருக்கு. ஆனா நிறுவன மதம், சர்ச் கட்டிடம் மேல அவருக்கு ஒரு ஏமாற்றம் இருக்குங்கிறத காட்டுது. சில பேர் தங்களோட இந்த மாதிரி ஆழமான உணர்வுகளை பத்தி பேச வெக்கப்படுறாங்கன்னு பிராங்கில் சொல்றாரு. ஏன் அந்த தயக்கம்? அது எப்படி நம்ம ரொம்ப தனிப்பட்ட அன்பு உணர்வுகளை பொதுவுல சொல்ல தயங்குவோமோ அதே மாதிரி தான்
இந்த ஆன்மீக உணர்வும் ரொம்ப அந்தரங்கமானது. இத மத்தவங்க சரியா புரிஞ்சுக்குவாங்களா, இல்ல இத உளவியல் ரீதியா இது ஒண்ணுமில்ல வெறும் அப்படின்னு குறைச்சு மதிப்பிடுவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கலாம். ஓ. இங்கேதான் பிராங்கல், கார்ல் யூங் கூட கொஞ்சம் மாறுபடுறாரு. யூங் மத உணர்வுங்கிறது கூட்டு அறியாமனம், எல்லாருக்கும் பொதுவான ஆர்கிடைப் வடிவங்கள்ல வருதுன்னு சொன்னாரு. ஆமா, ஆர்கிடைப். ஆனா பிராங்கல் சொல்றார், இல்ல, இந்த அறியா மத உணர்வு ரொம்ப தனிப்பட்டது. அது நம்ம இருப்போட சம்பந்தப்பட்டது, நாமளா தேர்ந்தெடுக்கிறது, ஏதோ வெளியிலிருந்து தானா வர்றதில்லன்னு. அப்போ இந்த அறியா மத உணர்வு அடக்கினா பிரச்சனை வருமா? ஆமா, பிராங்கல் என்ன சொல்றாருன்னா, சில சமய நரம்பியல் கோளாறுகளுக்கு இதுவே காரணமா இருக்கலாம்னு. நிஜமாவா? ஒரு அப்சசிவ் கம்பல்சிவ் நோயாளி உதாரணம் தர்றாரு. அவர் திரும்ப திரும்ப சில சடங்குகளை செய்றாரு. ஏன் செய்றாருன்னா, அவர் செஞ்ச ஏதோ ஒரு தப்பால இறந்து போன அவரோட அம்மாவுக்கோ சகோதரிக்கோ நரகத்துல தண்டனை கிடைச்சிடுமோன்னு ஒரு பயம். அடக்கடவுளே. ஆனா வெளியில பார்த்தா அவர் தன்னை ஒரு ஃப்ரீ திங்கர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் மாதிரி காட்டிக்கிறார். ஆனா ஆழ் மனசுல கடவுள் பழிவாங்கிடுவாரோங்கிற பயம் இருக்கு. அதனால பிராங்கல் என்ன சொல்றாருன்னா, சில சமயம் கட்டாய நரம்பியல் கோளாறு என்பது நோயுற்ற மத உணர்வா இருக்கலாம்னு. அப்போ அடக்கப்பட்ட ஆன்மீக தேடல் இப்படி வேற வழியில வெளிப்படலாம். ஆனா தவறான வழியில வெளிப்படலாம். உங்களுக்கும் இது ஒரு சிந்தனை. ஒருவேளை சில தீராத மனப்பிரச்சனைகளுக்கு பின்னணி இதுவா இருக்குமோன்னு யோசிக்க வைக்குது இல்லையா? கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, அடுத்த முக்கியமான கருத்துக்கு போவோம். பொருளுக்கான விருப்பம், வில் டு மீனிங், அப்புறம் இருத்தலியல் வேக்யூம், எக்ஸிஸ்டென்ஷியல் வேக்யூம். இது என்ன? இது பிராங்கலோட இன்னொரு மைய கருத்து. மனுஷனோட அடிப்படை ஊந்துதல் என்ன? ஃப்ராய்டு சொன்ன மாதிரி இன்பத்தை தேடுறதா, வில் டு பிளஷர்? இல்ல ஆட்லர் சொன்ன மாதிரி அதிகாரத்தை தேடுறதா, வில் டு பவர்? பிராங்கல் சொல்றார், இல்ல, இது ரெண்டையும் விட முக்கியமானது வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடுறது தான். அதுதான் பொருளுக்கான விருப்பம். அப்போ இன்பமோ அதிகாரமோ முக்கியம் இல்லையா? அது இரண்டாம் பட்சம்னு சொல்றார். நாம எப்போ உண்மையான நிறைவை அடையிறோம்னா, நமக்காக வாழாம நமக்கும் மேலான ஒரு குறிக்கோளுக்காகவோ இல்ல இன்னொருத்தரோட அன்புக்காகவோ நம்மள அர்ப்பணிக்கும் போதுதான். இத அவர் சுயத்தை கடந்து செல்லுதல், செல்ஃப் டிரான்சடன்ஸ்னு சொல்றாரு. தன்னை தாண்டி போறது. ஆமா, இப்படி சுயத்தை மறக்கும் போதுதான் உண்மையான சுய மெய்யாதல், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நடக்குதுன்னு சொல்றாரு. நேரடியா அதை அடைய நினைக்க கூடாது. அந்த நண்டு உதாரணம் மாதிரி. கரெக்ட். நண்டு எப்படி பக்கவாட்டுல நகர்ந்துதான் முன்னால போகுதோ, அதே மாதிரி நாம நம்மள தாண்டி ஒரு அர்த்தத்துக்காக உழைக்கும்போது துணை விளைவா சுயமெய்யாதல் தானா நடக்கும். இதுக்கு ஏதாவது ஆராய்ச்சி ஆதாரம் இருக்கா? இருக்கு. அந்த பர்பஸ் இன் லைஃப் டெஸ்ட், PIL டெஸ்ட் மாதிரி ஆய்வுகளும் இதை காட்டுது. மாணவர்கள் கூட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ள தத்துவத்தை உருவாக்குறதை தான் ரொம்ப முக்கியமா நினைக்கிறாங்கன்னு சில ஆய்வுகள் காட்டுது. சரி, இந்த பொருளுக்கான விருப்பம் நிறைவேறலைன்னா என்ன ஆகும்? அப்போ வர்றதுதான் அந்த இருத்தலியல் வெற்றிடம், எக்ஸிஸ்டென்ஷியல் வேக்யூம். வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம எல்லாம் சப்பண்டு வெறுமையா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. இது ஏன் இப்போ அதிகமா இருக்குன்னு சொல்றாரு? ஏன்னா முன்னாடி காலத்துல மாதிரி நம்ம உள்ளுணர்வு உந்துதல்களோ, இன்ஸ்டிங்க்ட்ஸ், இல்ல சமூக பாரம்பரியங்களோ, ட்ரெடிஷன்ஸ் இப்போ நமக்கு சரியா வழிகாட்டுறதில்ல. என்ன செய்யணும்னு நமக்கு யாரும் சொல்றதில்ல. நாமளும் உள்ளுணர்வா எதையும் செய்யறதில்ல. அதனால ஒரு வெற்றிடம் உருவாகுது. இந்த வெற்றிடம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? 3 முக்கிய வழிகள்ல இது வெளிப்படலாம்னு சொல்றார். 1, இணக்கவாதம். கன்ஃபார்மிசம். மத்தவங்க செய்யறதையே செய்யறது. ஆமா, மத்தவங்க என்ன செய்றாங்களோ அதையே கண்ணு மூடிட்டு செய்யறது. 2, சர்வாதிகாரம். டோட்டாலிட்டேரியனிசம். அதிகாரம் சொல்றத கேட்டு நடக்கிறது. சரி, 3வது தான் நோயாளி சார்ந்த நரம்பியல் கோளாறுகள், நியூயோஜெனிக் நியூரோசிஸ். இதுதான் பிராங்கல் முக்கியமா சொல்ற அர்த்தவின்னையால வர்ற மனப்பிரச்சனைகள். நோவஸ்னா கிரீக்கத்துல மனம் அல்லது ஆன்மா. ஓ, இந்த வெற்றிடம் பரவலா சமூகத்துல சில பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு சொல்றாரே. ஆமா, மாஸ் நியூரோட்டிக் ட்ரையாட் அப்படின்னு 3 பிரச்சனைகளை சொல்றார். மனச்சோர்வு, டிப்ரெஷன், போதைப் பொருள் பழக்கம், அடிக்ஷன், மற்றும் ஆக்கிரமிப்பு, அக்ரெஷன். தற்கொலைகள், போதைப்பொருள் பிரச்சனைகள்லாம் இந்த அர்த்தமின்மையோட தொடர்புடையதுன்னு சொல்றாரா? ஆமா, அதுக்கு புள்ளி விவரங்களையும் காட்டுறார். அமெரிக்க கல்லூரி மாணவர்கள்ல தற்கொலைக்கு முயன்றவங்க கிட்ட கேட்டப்போ பெரும்பான்மையினர் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைன்னு சொன்னதா சொல்றார். கொடுமையா இருக்கு. இந்த வெற்றிடத்தை இன்னும் அதிகமாக்குறது குறைத்தல் வாதம், ரிடக்ஷனிசம். குறைத்தல் வாதம்னா, அதாவது மனுஷன் உட்பட எல்லாத்தையும் இது ஒண்ணுமில்ல, வெறும் நத்திங் பட் அப்படின்னு பார்க்குற மனப்பான்மை. மனிதனை வெறும் உயிர்வேதியியல் இயந்திரம்னோ வெறும் ஜீன்களோட கூட்டுனோ பார்க்கறது. இது நம்மளோட அர்த்த தேடலை மழுங்கடிச்சு அந்த வெற்றிடத்தை இன்னும் பெருசாக்குது. அப்போ இது இன்னைக்கு நாம பாக்குற பல சமூக தனிநபர் பிரச்சனைகளோட மூல காரணத்தை புரிஞ்சுக்க உதவுதுன்னு சொல்றீங்க. ஆமா,
அதுக்கு ஒரு கட்டமைப்பு இது கொடுக்குது. சரி, அப்போ இதுக்கு தீர்வு என்ன? இந்த வெற்றிடத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது? வாழ்க்கைக்கு அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை நாமளே உருவாக்கிக்கிற விஷயமா? இது நம்ம மனசுக்கு வெளியில யதார்த்தத்துல இருக்கு. அது புறவயமானது, ஆப்ஜெக்டிவ். ஒரு ரோர்சாக் மைத்தட சோதனை மாதிரி இல்ல வாழ்க்கை. அதுல நாம தான் நமக்கு தோன்ற உருவத்தை பாக்குறோம். ஆமா. ஆனா வாழ்க்கைங்கிறது ஒரு உட்பொதிந்த உருவப் புதிர் மாதிரி. அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அர்த்தத்தை நாம தான் கவனமா தேடி கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம மனசாட்சி உதவுமா? நிச்சயமா, ஒவ்வொரு தனிப்பட்ட சூழல்லையும் நமக்கான அந்த பிரத்யேகமான அர்த்தம் என்னங்கிறத நம்ம மனசாட்சி தான் உள்ளுணர்வா நமக்கு காட்டும். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன வழிகள் இருக்கு? பிராங்கிள் ஒரு 3 வழிகள்ல நாம அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம்னு சொல்றார். இத மதிப்பியல் மூவகைன்னு சொல்றார். ஒன்னு, படைப்பு மதிப்புகள். கிரியேட்டிவ் வேல்யூஸ். ஏதாவது செய்யறது மூலமா, ஆமா, ஏதாவது ஒரு வேலையை உருப்படியா செஞ்சு எதையாவது உருவாக்கி அர்த்தம் காண்பது. 2, அனுபவ மதிப்புகள். எக்ஸ்பீரியன்ஷியல் வேல்யூஸ். ஆமா, உலகத்தோட அழக ரசிக்கிறது, இயற்கையை அனுபவிக்கிறது, இன்னொருத்தரோட அன்பை உணர்றது, இதன் மூலமா அர்த்தம் காண்பது. 3வது வழி என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமா, 3வது மனப்பான்மை மதிப்புகள், attitudinal வேல்யூஸ். இதுதான் பிராங்க்லோட சிந்தனையில ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்? ஏன்னா நம்மால மாத்தவே முடியாத, தவிர்க்கவே முடியாத கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் இல்லையா, அதுலயும் கூட அர்த்தத்தை கண்டுபிடிக்க இது உதவுது. மாத்த முடியாத கஷ்டங்கள்னா? பிராங்க்ல அத சோக மோவகைன்னு சொல்றார். வலி, குற்ற உணர்வு மற்றும் மரணம், இந்த 3 வாழ்க்கையோட ஒரு தவிர்க்க முடியாத பகுதி. ஆமா, உண்மைதான். இந்த மாதிரி சூழல்கள்ல நாம என்ன செய்யறோங்கிறத விட நாம என்ன மாதிரி மனப்பான்மையோட அதை எதிர்கொள்றோங்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்றார். நம்ம கையில இருக்கிற ஒரே சுதந்திரம் அதுதான். அந்த வயதான மருத்துவர் கதை ஞாபகம் வருது. மனைவி இறந்த துக்கத்துல இருந்தவர். மிக சரியான உதாரணம். அந்த மருத்துவர் தம் மனைவி இறந்துட்டாலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். பிராங்க்ல் அவர்கிட்ட கேட்டார், ஒருவேளை நீங்க முதல்ல இறந்திருந்தா உங்க மனைவி எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க? அதுக்கு அவர் மருத்துவர் சொன்னார், ஐயோ, அவர் ரொம்ப துடிச்சு போயிருப்பாங்க. அப்போ பிராங்க்ல் சொன்னார், பாத்தீங்களா, அந்த துக்கத்திலிருந்து உங்க மனைவி தப்பிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்க தான். அந்த தியாகத்துக்காக நீங்க கொடுக்கற விலை தான் இப்போ நீங்க படுற துக்கம். ஆஹா. அந்த ஒரு நொடியில அந்த மருத்துவரோட துக்கத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சது. தியாகத்தோட அர்த்தம் இல்லையா? பிராங்க்லின் கருத்து அதுதான். வாழ்க்கையோட பொருள் நிபந்தனையற்றது. அது நம்ம வயசு, படிப்பு, ஐக்கியூ, மதம், ஆரோக்கியம், சூழ்நிலை எதையும் சார்ந்ததில்ல. இதுக்கும் ஆதாரம் இருக்கா? அந்த PIL சோதனை முடிவுகளும் இதை காட்டுதுன்னு சொல்றார். அர்த்தம் இருக்கா இல்லையாங்கிறத கேள்வி இல்ல, அர்த்தத்தை கண்டுபிடிக்கிற பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. நம்ம தேர்ந்தெடுக்கும் திறன்ல தான் எல்லாம் இருக்கு. பொறுப்புணர்வு மறுபடியும் வருது. ஆமா, இதனாலதான் பிராங்கிள் சிகிச்சையை மனிதாபிமானப்படுத்துதல், ரீஹியூமனைசேஷன் ஆஃப் சைக்கோதெரபி அவசியம்னு சொல்றார். மனுஷனை வெறும் இயந்திரமா பார்க்கிற அந்த குறைத்தல்வாத மாதிரிகளை தாண்டி அவனோட தனித்துவமான மனித பரிமாணங்களான சுய பிரிதல், செல்ஃப் டிட்டாச்மெண்ட், சுய கடத்தல், செல்ஃப் டிரான்செண்டன்ஸ், இதையெல்லாம் உளச்சிகிச்சை கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்றார். அதாவது தன்னை தள்ளி நின்னு பாக்குற திறமையும் தன்னை தாண்டி போற திறமையும். கரெக்ட். சரி, அப்போ லோகோ தெரப்பிங்கிறது மதத்துக்கு ஒரு பதிலா வருதா? அது மதத்தை ஏத்துக்குதா? அப்படி இல்ல. லோகோதெரப்பி ஒரு அறிவியல் அணுகுமுறை. அது எந்த மதத்தையும் சாராதது. ஆனா ஒருத்தரோட சொந்த மத நம்பிக்கைக்கு அது முழு மதிப்பளிக்கும். அதுக்கு எதிரா போகாது. மத நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கும் அர்த்தத்தை கண்டுபிடிக்க இது உதவும். இது யார் மேலேயும் எந்த மதிப்பீட்டையும் திணிக்காது. இது அறநெறி போதிக்கிற வேலை இல்ல. சொல்லப்போனா இறையியலுக்கு இது ஒரு நல்ல உதவியாளர்னு பிராங்கிள் சொல்றாரு. ஆனா இதுவே மதமாகாது. அப்போ இது எல்லாருக்குமான ஒரு அணுகுமுறை. ஆமா, உங்களுக்காக சொன்னா இது எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள ஒரு மன உறுதியோட ரெசிலியன்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி. ரொம்ப அருமை. அப்போ விக்டர் பிராங்க்லின் தி அன்கான்ஷியஸ் காட் புத்தகத்துல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்தியை சுருக்கமா சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? மனிதர்கள் வெறும் இன்பத்தை தேடுற மிருகங்கள் இல்ல, அவங்க அர்த்தத்தை தேடுற உயிரினங்கள். ஆமா, அவங்கள இயக்குறது வெறும் ஆசைகள் இல்ல, பொறுப்புணர்வு. அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான அறியா நிலையில ஒரு ஆன்மீக பரிமாணம் இருக்கு. அது அவங்களுக்கு மேலான ஏதோ ஒன்னோட இணைக்கலாம். அப்புறம் முக்கியமா, ரொம்ப முக்கியமா, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், தவிர்க்க முடியாத துன்பம் வந்தாலும் கூட அதுலயும் ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிற சக்தி, அந்த மனப்பான்மையை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் அவங்களுக்குள்ள இருக்கு. இதுதான் பிராங்கிள் நமக்கு தர ஒரு பெரிய நம்பிக்கை. நிச்சயமா இந்த உரையாடல் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. இறுதியா கேட்டறவங்களுக்காக ஒரு கேள்வி. பிராங்கிள் சொல்ற மாதிரி நம்ம அறியா மனசுக்குள்ள அடக்கப்பட்ட ஆசைகள் மட்டும் இல்லாம, ஒருவேளை அடக்கப்பட்ட ஒரு இறுதி அர்த்தத்துக்கான தொடர்போ அல்லது அவர் சொல்ற மாதிரி கடவுளோட ஒரு மறைமுக உறவு கூட இருக்கலாம்னா?
ஊழி அறியா கடவுள் குறிப்பா வாழ்க்கையில ஒரு பிடிப்பில்லாம உணரும் போதோ இல்ல ஒரு விதமான அமைதியின்மையை ஒரு தேடலை உணரும் போதோ உங்ககிட்ட என்ன சொல்ல முயற்சி பண்ணலான்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருமையான சிந்தனை. நன்றி. நன்றி.